ஓம் சாந்தி. 4/1/2001 சாக்கார முரளி ஞான சிந்தனை. நீங்கள் ஏன் வீணாக சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் இந்த ஆன்மீக சேவையில் ஈடுபட்டு விடுங்கள். உங்களுக்கு வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. நீங்கள் இறந்துவிட்டால் உலகமே இறந்து விட்டது போல. ஒவ்வொரு அடியிலும் தந்தையின் உத்தரவுப்படி நடக்க வேண்டியுள்ளது. இதில் கூட தைரியம் வேண்டும். வெறும் வாயால் கூறக்கூடிய விஷயம் கிடையாது. மோகத்தின் கயிறுகள் கூட குறைவானதல்ல. நஷ்டமோகா, மோகத்தை வென்றவராக ஆக வேண்டும். என்னுடையவர் ஒரு சிவபாபா, வேறு யாரும் அல்ல. நாங்களோ பாபாவிடம் அடைக்கலம் புகுகிறோம். நாங்கள் ஒருபொழுதும் விகாரம் கொடுக்க மாட்டோம். நீங்கள் இறைவன் பக்கம் வருகிறீர்கள் என்றால் மாயை கூட உங்களை விடாது. நிறைய தொல்லைப்படுத்தும். எப்படி வைத்தியர்கள் கூறுகிறார்கள், இந்த மருந்தினால் முதலில் முழு வியாதி வெளியில் வந்துவிடும், பயப்பட வேண்டாம். இதுவும் அதே போலத்தான். மாயை மிகவுமே துன்புறுத்தும். வானப்பிரஸ்த நிலையில் கூட விகாரங்களின் சங்கல்பங்கள் வரும். மோகம் உருவாகிவிடும். இவை எல்லாமே ஆகும் என்று பாபா முன்கூட்டியே கூறிவிடுகிறார். எவ்வளவு காலம் வாழ்வீர்களோ அதுவரை இந்த மாயையின் குத்துச்சண்டை நடந்து கொண்டுதான் இருக்கும். அப்படியின்றி யாராவது முன்னால் அமர்ந்து யோகம் செய்விக்க வேண்டும், திருஷ்டியளிக்க வேண்டும் என்பதல்ல. குழந்தைகளை நாடகம் என்ற தண்டவாளத்தில் நிலைத்திருக்குமாறு செய்யப்பட்டுள்ளது. தீயதை கேட்காதீர்கள், தீயதை பார்க்காதீர்கள் என்று குரங்குகளின் உருவங்களை செய்கிறார்கள். முதல் விஷயமோ தூய்மையாக ஆக வேண்டும். அப்பொழுதுதான் புத்தியில் தாரணையாகும். நியமங்கள் மிகவும் கடுமையானவை ஆகும். இதற்கு முன்பு 7 நாள் வட்டியில் இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள். வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. கடிதம் ஆகியவை கூட எழுதக்கூடாது. காமம் மகா எதிரியாகும் என்பது யாருடைய புத்தியிலும் வருவதில்லை. நீங்கள் தந்தையிடம் உறுதி கொடுத்த பிறகும் விகாரத்தில் விழுந்தீர்கள் என்றால் விழுந்தீர்கள். என்னிடம் ஒருபொழுதும் வராதீர்கள். நாடகத்தை குழந்தைகள் புரிந்து கொண்டார்கள் என்றால் ஒருபொழுதும் எந்த சிந்தனையும் இருக்காது. ஞான மனனம் செய்வதற்கு புத்தி வேண்டும். முக்கியமானது முயற்சியே நினைவு யாத்திரை உடையதாகும். தந்தை தந்தையே, குழந்தைகள் குழந்தைகளே. இவை எல்லாமே ஞான சிந்தனை செய்ய வேண்டிய ஆழமான விஷயங்களாகும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்கள் நாடகத்தை நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் புரிந்து கொண்டார்கள் என்றால் ஒருபொழுதும் எந்த சூழ்நிலையிலும் எந்த சிந்தனையும் இருக்காது. நாடகத்தில் இப்பொழுது ஞானத்தை கற்றுக்கொள்ளும் மற்றும் கற்பிக்கும் பாகம் நடந்து கொண்டிருக்கிறது. பிறகு பார்ட் முடிந்து போய்விடும். தந்தையினுடைய பாகமும் இருக்காது, நமது பாகமும் இருக்காது. அவருடைய அளிக்கும் பாகமும் இருக்காது, நம்முடைய பெறுவதற்கான பாகமும் இருக்காது. ஆக ஒன்றாகி விடுவார்கள் அல்லவா? நமது பாகம் புதிய உலகத்தில் ஆகிவிடும். பாபாவின் பாகம் சாந்தி தாமத்தில் இருக்கும் பாகமாக ரீல் நிரம்பி உள்ளது அல்லவா? நம்முடைய பாக்கியத்தின் பாகம் பாபாவினுடையது. சாந்தி தாமத்தின் பாகம் கொடுப்பது மற்றும் பெறுவது. இதற்கான பாகம் முடிவடையும். நாடகமே முடிவடைந்தது. அதன் பிறகுதான் நாம் ஆட்சி புரிய வருவோம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இந்த சிருஷ்டியில் முதல் கடைசி பாகம் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 84 பிறவிகள் முடிகின்ற நேரம். ஆகவே மகாபாரத போர் மூல இருக்கின்றது. இதன் மூலமாகத்தான் அனைத்து அதர்மங்களும் அழியப் போகிறது. இப்பொழுது எல்லோருமே தூய்மையின்றி தமோ பிரதானமான நிலையில் இருக்கிறார்கள். சதோ பிரதானம் ஆக்க வேண்டும். அந்த காரியம் இறைவன் தான் செய்வார். ஆகவே இறைவன் கூறுகின்றார், நான் கூட இவருடைய அநேக பிறவிகளின் கடைசியில் தான் இவருடைய உடலில் வந்து பிரவேசம் செய்கிறேன். இவர் கூட முதலில் பக்தராக இருந்தார். நாராயணரை பூஜை செய்து கொண்டிருந்தார். இவருக்குள் நான் பிரவேசம் செய்து மீண்டும் அவரையே பூஜைக்குரிய நாராயணராக ஆக்குகிறேன்.
இதற்காக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அழிவும் நடக்கும், படைப்பும் நடந்து கொண்டிருக்கிறது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நஷ்டமோகா நிலை. நஷ்டமோகா நிலை என்றால் என்ன என்று பார்க்க வேண்டும். கீதையினுடைய ஒரு ஸ்லோகனே நஷ்டமோகா ஸ்மிருதி லப்தா, அந்த நிலை அடைய வேண்டும் என்று கூறுகின்றார். அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். மோகம் என்பது பற்று. அந்த மோகத்தை வென்றவராக ஆக வேண்டும். சுருக்கமாக கூறினால், லாபம் என்பது பற்று அதிகரித்து கொண்டே செல்வது. நஷ்டம் என்பது மோகமே இல்லாத நிலையை, பற்றற்ற நிலையை அடைய வேண்டும் என்பதன் பொருள்தான். ஆகவே அதில் நஷ்டம் அடைந்து விட வேண்டும். என்னுடையவர் ஒரு சிவபாபா, வேறு யாரும் இல்லை. நாங்களோ பாபாவிடம் அடைக்கலம் புகுகிறோம். நாங்கள் ஒரு பொழுதும் காம விகாரம் என்றும் விஷங்களை கொடுக்க மாட்டோம் என்று உறுதிமொழி எடுங்கள். இறைவன் பக்கம் வருகிறோம் என்றாலே மாயை கூட நம்மை விடாது, நிறைய தொல்லைப்படுத்தும். எப்படி வைத்தியர்கள் மருந்து கொடுக்கிறார்கள் என்றால் முதலில் முழு உள்ளே இருக்கும் வியாதியும் வெளியில் வரும். பயப்பட வேண்டாம். இதுவும் அதே போலத்தான். மாயை மிகவும் துன்புறுத்தும். வானப்பிரஸ்தா நிலையில் கூட விகாரங்களின் சங்கல்பம் வரும், மோகம் உருவாகிவிடும். இவை எல்லாமே ஆகும் என்று பாபா முன்கூட்டியே கூறுகின்றார். ஆகவே இதில் நஷ்டமடைந்து விட வேண்டும், ஒன்றுமே இல்லாத நிலை ஆக வேண்டும். ஓம் சாந்தி.